तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மார்கழி மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கப் போகுது. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அதாவது குரு பகவான் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம்தான் இது. பக்தி சிந்தனைக்கு உயரிய மாதமான பெருமை மிகு மார்கழி மாத பலன்கள். சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் மார்கழி மாதம். டிசம்பர் 15 காலை 10:10 மணிக்கு சூரியன் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறுறாரு. டிசம்பர் 16 மார்கழி மாதம் தொடங்குது. மார்கழி மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு கும்பராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கும்பராசியில் அவிட்டம் 3 4ஆம் பாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். உறுதியும் செயலில் வேகமும் கொண்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மார்கழி மாதம் யோகமான மாதம்தான். நீங்கள் எடுக்கும் முயற்சியெலாம் வெற்றியாக போகுது. நினைத்த வேலை நடக்கும். எதிர்பார்த்த வரவு வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். அரசு வழியில் மேற்கொண்ட முயற்சியெலாம் லாபம் தரும். தடைபட்டிருந்த வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய முதலீட்டில் லாபம் உண்டாகும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும். வெளியூர் பயணம் வெற்றியடையும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுடைய நிலையை உயர்த்துவார். அதாவது தைரியமாக செயல்பட வைப்பார். நண்பர்களையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து போகிறது நல்லது. செய்து வரும் தொழிலில் வழக்கத்தை விட கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பிறரை நம்பி எந்த ஒரு வேலையையும் ஒப்படைக்க வேணாம். அதனால் எதிர்மறையான பலன்களை ஏற்படும். எதிலும் உங்களுடைய நேரடி பார்வையும் செயல்பாடும் அவசியம். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால நினைத்த வேலை நடக்கும். மகிழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை உண்டாகும். சந்திராஷ்டமம் டிசம்பர் 23. அதிர்ஷ்ட நாள் டிசம்பர் 17, 18, 26, 27. ஜனவரி 8, 9. பரிகாரம் பைரவரை வழிபட்டோம்னா நன்மை உண்டாகும். அடுத்தது சதயத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, பிறருக்கு உதவி புரிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மார்கழி மாதம் நன்மையான மாதம். ராகு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் வரவு அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது நல்லது. சூரியன் சஞ்சரிக்கிறதுனால அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இந்த மாதத்தில் வெற்றியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். பணியாளர்களின் நிலை உயரும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். புதன் பகவான் அருளால் இடம் வாங்குவது விற்பது போன்ற வேலைகள் எளிதாகும். வியாபாரிகள் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமான நிலை ஏற்படும். சுக்கிர பகவானும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்படும். சப்தமஸ்தானத்தை சென்ம சனி பார்க்கறதுனால வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறது நல்லது. அவரின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் நண்பர்களிடம் விட்டு கொடுத்து போவதும் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர் அறிவுரையை பயன் தரும். வழக்கத்தை விட படிப்பில் கூடுதல் அக்கறை உண்டாகும். சந்திராஷ்டமம் டிசம்பர் 23. அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 17, 22, 26, 31. ஜனவரி 4, 8, 13. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது காளிகாம்பாளை வழிபட்டோம்னா நன்மை உண்டாகும். அடுத்தது பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒன்றிலும் உறுதியுடன் செயல்பட்டு லாபம் அடைவதும் பிறர் நலனில் அக்கறை கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மார்கழி மாதம் யோகமான மாதம். குரு பகவான் வக்கரமடைந்துள்ள நிலையில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி அனைத்திலும் பின் விளைவு பற்றி யோசித்து முடிவுக்கு வருவது நல்லது. சூரியனும் புதன் பகவானும் சுக்கிரனும்
யோக பலன்களை வழங்கிட இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றமான மாதமாக இருக்க போகுது. இதுவரையில் தடைபட்டிருந்த வேலை இப்போது ஒவ்வொன்றா நடைபெற ஆரம்பிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். எல்லா வகையிலும் நன்மைகளை காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரப்போகுது. புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். உழைப்பாளர்களின் நிலை முன்னேற்றம் அடையும். வேலை வாய்ப்புக்காக முயற்சித்தவர்களின் எதிர்பார்த்த தகவல் வரும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை விலகி இணக்கமான நிலை ஏற்படும். சனி பகவானின் பார்வை உண்டாவதனால வாழ்க்கை துணையுடன் உடல்நிலையில் அக்கறை செலுத்தி வருவது இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியம். கூட்டு தொழிலில் செய்து வர்றவங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்கிறது நல்லது. சந்திராசிரமம் டிசம்பர் 24. அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 17, 21, 26, 30, ஜனவரி 3, 8, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஆபத்து சகாயேஸ்வரரை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். நிலையான தொழிலும் உறுதியான மனமும் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களின் ராசிக்கு ராசிநாதன் ராசியில் அமர்ந்து உங்களின் யோகாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்தும் தனஸ்தானத்தில் ராகு அமர்வதும் குரு மறைவு ஸ்தானத்தில் பார்வையிடுவதும் உங்களின் ஒவ்வொரு செயலிலும் துடிப்புடன் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்க போகுதுங்க. சிலரை பற்றி கவலைப்படாமல் எதிர்காலத்திற்கு தகுந்தபடி நல்ல வளர்ச்சியை பெறுவீங்க. சிலருக்கு சின்ன சின்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டாகும். தொழிற்சங்கத்தின் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு பங்கு நல்லா இருக்கும். அரசியலில் பொது வாழ்விலும் உங்களின் செயல்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரசியலில் பழைய நண்பர்கள் தொடர்பு பயனுள்ளதாக அமையும். பொது காரியங்களில் உறுதியான முடிவுகளையும் செயல்களையும் செய்து பாராட்டெல்லாம் பெறுவீங்க. பெண்களுக்கு நினைத்த காரியம் விரைவில் நடக்கும். உடல் நலனில் சிறு உபாதைகள் உண்டானாலும் பாதிப்புலாம் வராது. தொழில் ஸ்தானத்தில் சூரியனுடன் அஷ்டமாதிபதி இணைவு பெறுவது தொழிலில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் அமையும். பொது நலனில் அக்கறையுடன் இணைந்து செயல்பட்டு எல்லோருக்கும் பயனளிக்கும் விதமாக செயல்படுவீங்க. கலைத்துறையினர் முக்கிய வாய்ப்புகளையும் இணைந்து செயல்படும் சூழ்நிலையும் உண்டாகும். எடுத்த செயலை தவறாமல் செய்து நல்ல பலன் பெறுவீங்க. முடிவெடுத்த பிறகு பின்வாங்கும் போக்கை கைவிட்டு தொடர்ந்து செயல்படுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சியுடன் வழிநடத்தி செயல்படுவீங்க. கும்பராசி